வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடிவோகியவா அடி அந்தமிலா அயில்வேல் அரசே மிடியென்றொரு பாவி வெளிப்படியுமே. ஓம் சாய்ராம். நற்பவி ஆறுமுகம் அல்லிலும் அனந்தனும் ஏறுமுகம். நான் மாரியம்மாள் சரவணன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்று செவ்வாய்க்கிழமை எல்லோருக்கும் முருகனோட அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் மனசார வந்து வேண்டிக்கிறேன். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோங்க. சரி, நம்ம இன்றைய வீடியோ பதிவு நேற்றைய வீடியோ பதிவு, அதாவது கந்த புராண தொடர் தான் 25ஆம் பாகம் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பல பேருக்கு இந்த சந்தேகங்கள்லாம் இன்னைக்கு வந்து நிவர்த்தி ஆக போகுது. பல தலங்களுடைய சிறப்புகளை பற்றியெல்லாம் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால பதிவானது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவும் ரொம்ப மன நிறைவையும் கொடுக்கக்கூடிய ஒரு பதிவாக வந்து இன்று வந்து உங்களுக்கு அமைய போகுதுன்றதுனால வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போயிடலாம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு கண்டிப்பாக ஒரு விஷயத்த வந்து நான் சொல்லியே ஆகணுமா, இது வந்து முருகன் வந்து உணர்த்தியதுனால உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நேற்றுக்கு நம்ம வந்து அருணகிரிநாதர் குரு பூஜை வழிபாடு முறை எல்லாருமே செய்தோம். அப்போ மனசுக்குள்ளே ஒரு விஷயம் ஓடிட்டே இருந்ததுங்க. என்னென்னா, எந்த விதமான ஒரு படிப்பறிவே எதுவுமே இல்லாமல், அதுவும் ஒரு மனிதராக பிறந்து என்னென்ன தவறுகள் எல்லாம் செய்ய முடியுமோ அனைத்துமே செய்த அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் எப்பேற்பட்ட ஒரு ஞான அறிவை வந்து கொடுத்திருக்கிறாரு. நீ எவ்வளோ தவறுகள் செய்திருந்தாலும் நீ என்னை முருகா என்று கூப்பிட்டல, அந்த ஒரு காரணத்துக்காக வேண்டி நான் உன்னை வந்து ஆட்கொண்டு விட்டேன் அப்படின்னு வந்து முருகன் வந்து அருணகிரிநாதரை ஆட்கொண்டு விட்டார். இந்த நிகழ்வு நடந்த இடம் திருவண்ணாமலை. ஆனாலும் அதன் பிறகு முருகன் என்ன சொன்னாரு? சும்மா இரு சொல்லற அப்படின்னு வந்து அருணகிரிநாதரை வந்து தியானத்துல இருக்க சொல்லிட்டார். பிறகு 12 வருடங்கள் வந்து தவத்திலேயே இருக்கிறாரு யாரு? அருணகிரிநாதர். அதன் பிறகு ஒரு குரல் ஒண்ணு கேக்குது. என்ன அப்படின்னா, அருணகிரி நீ வயலூருக்கு வா அப்படின்ற ஒரு அசிரீரி குரல் கேக்குது. அதன் பின்பு அருணகிரிநாதர் அங்க வயலூருக்கு போறாரு. அங்க போன நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு பெரிய சம்பவமாவே இருக்கு. கண்டிப்பா அதை உங்களுக்கு இன்னொரு நாள் சொல்றேன். என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஒரு வேல், ஐயனுடைய வேல், அந்த வேல் கொண்டுதான் நம்ம இப்போ கந்தபுராண தொடருக்கே மிகப்பெரிய ஹீரோ யாரு அப்படின்னு கேட்டா நம்ம வேலவனை தான் சொன்னோம், வேலை தான் சொன்னோம் இல்லையா? வேலனுடைய ஆற்றலும் சிறப்பும் அருணகிரிநாதருக்கு எந்த அளவுக்கு செயல்பட்டது அப்படின்னா, அது வந்து நம்ம வயலூர் தலத்துல தான் நடந்த ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்றோம். அதாவது அருணகிரிநாதர் வந்து, நான் எந்த பள்ளிக்கூட நிழல கூட நான் ஒதுங்கலையே, உன்னை பத்தி நான் எப்படி பாடுவேன் அப்படின்னும் போது ஐயனுடைய திருக்கரங்களால வேலானதை எடுத்து அருணகிரிநாதரோட நாவல ஓம் என்ற பிரணவ மந்திரத்தோட சரவண பவ என்ற எழுத்தையுமே ஐயன் வந்து நாவல எழுதுறாரு. அதன் பிறகுதான் ஞானம் பெற்று பல தலங்களை போய் திருப்புகழானத அது கொடுத்திருக்காரு இல்லையா? அதாவது வயலூர் தலத்துக்கே மிக சிறப்பானது அப்படின்னா நம்ம பொய்யா கணபதியை சொல்லலாம், நம்ம சிவபெருமான சொல்லலாம், முருகப்பெருமான் அதோடு சேர்ந்தே நம்ம வேலும் சொல்லலாம் இல்லையா? வேலுடைய சிறப்பும் ஆற்றலும் வந்து இன்னும் வெளிக்கொண்டு வந்த ஒரு தலம் அப்படின்னாலும் நம்ம வயலூரை சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு தலத்துல தான் நம்ம வேல்மாறல் பூஜை செய்ய இருக்கிறோம். இப்போ நம்ம வயலூர் பூஜையில முடிஞ்ச வரைக்கும் வேல்தானங்கள் உங்களால முடிஞ்ச அளவுக்கு கொடுங்க, நம்ம வந்து மக்களுக்கு இன்னும் வந்து கொடுப்போம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருந்தோம். அதை தாண்டி உங்களில் ஒரு சிலருக்கு வந்து குழந்தைங்களுக்கு நல்லா படிக்கணும்னு சொல்லி வேண்டுதல் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் சரி, அதோட என் குழந்தைங்கள் வந்து நல்ல பேச்சாற்றல் நல்லா வரணும், சரியா படிக்க மாட்டுறாங்க, பேச்சு வந்து ரொம்ப திக்கி திக்கி பேசுறாங்க அப்படின்னு பல பேர் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நினைக்கிறவங்களும் நம்ம வந்து வயலூர் தலத்துல வேல் தானமானதை செய்யலாம். உங்களால முடியும்னா கோயிலுக்கு கூட்டுவாங்க, அங்கேயே நம்ம வேலால ஐயனுடைய அருளால வந்து நாவல ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை நம்ம நாவல வந்து எழுதலாம். ஆனால் இது ஒரு மிக சிறப்பான ஒரு அரிய நாளுங்க. அது யாரை வந்து தவற விட்டுறக்கூடாது அப்படின்றதுனால முக்கியமாக இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லியே ஆகணும் அப்படின்றதுக்காக பதிவில் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வேல் வந்து நம்ம பூஜையில் வச்சு ஒரு சிலர்லாம் வாங்கிப்பாங்க. அங்கே வந்து எங்கிட்ட கேட்பாங்க, அம்மா எனக்கு இந்த வேல் கிடைக்குமா, எவ்வளோம்மா என்னெல்லாம் கேட்பாங்க. இந்த பதிவு பார்க்குற நீங்கள் ஒரு சிலர் வந்து உங்களுக்கு வேல் வந்து நம்ம வயலூர் தலத்தில் வச்சு உங்கள் வீட்டுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க, இல்லை நீங்கள் அங்கேயே வந்து வாங்கிக்கிறீங்க அப்படின்னு எதுவாக இருந்தாலும் சரி, வேலுக்கே சிறப்பான பூஜைகள் எல்லாம் நம்ம வேல்மாறல் பூஜையில் வந்து நடக்கும். அதனால் வேல் வந்து உங்களுக்கு யாராவது வேணும்னு நினைக்கிறவங்க, வஜ்ர வேல் செய்வர் பொடியெல்லாம் வேணும்னு நினைக்கிறவங்க எனக்கு முன்கூட்டியே இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க. நான் நம்ம வீட்டுக்கு வர வச்சு நான் பூஜைக்கு கொண்டு வந்து அங்கே பூஜையில் வைக்கப்பட்டதுக்கப்புறம் நான் உங்கள் எல்லாருக்கும் வந்து கொரியர் போகிறதோ, இல்லை நீங்களே அங்கே வந்து வாங்கிக்கிறீங்களோ, இல்லை குழந்தைங்களை அங்கே கூப்பிட்டு வந்து அந்த பூஜையில் வந்து கலந்துக்கிறீங்களோ, இது எதுவாக இருந்தாலும் சரி முன்கூட்டியே எனக்கு வந்து தெரியப்படுத்தினா மட்டும்தான் என்னால் வந்து வேல் வாங்கிட்டு வர முடியும் அப்படின்றத முன்கூட்டியே சொல்லிடுறேன். ஏன்னா அங்கே வந்துட்டு நீங்கள் என்கிட்ட வேல்னு கேட்டால் நாங்கள் என்கிட்ட இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் கேட்டால் மட்டும்தான் நாங்கள் வாங்கிட்டு வருவேன், இல்லைனா நானாக கொண்டு வந்து அங்கே வியாபாரம்லாம் நான் பண்ணுறது இல்லை, அது உங்களுக்கே தெரியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அது முன்கூட்டியே எனக்கு சொல்லிடுங்க அப்படின்றத இந்த பதிவில் வந்து சொல்லிடுறேன். சரியா? இன்று கந்த புராண தொடர் வந்து 25ஆம் பார்க்க போகிறோம். இன்று பார்க்கக்கூடிய தலைப்பானது
செந்திலில் வந்த சேவடிவேலன் என்ற தலைப்புல வந்து நம்ம பார்க்க இருக்கிறோம். நேற்றுக்கு கந்தபுராண தொடரில் நடந்த நிகழ்வு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சூரபத்மன் வந்து தன்னுடைய தம்பியா இருக்கக்கூடிய தாரகாசுரன் இறந்து விட்டான் அப்படின்னு தெரிஞ்சதுமே வந்து கொதிச்சு எந்திரிச்சு என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்ற அளவுக்கு அடுத்த கட்டமா வந்து போருக்கு வந்து சூரபத்மன் தயாரான நிலையில இருக்கிறார் இல்லையா. அது அங்க அப்படியே இருக்கும்போது இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இப்ப தாரகாசுரனை முருகன் வதம் செய்து விட்டார். இப்ப இவங்க எல்லாரும் எங்க இருக்காங்க, தேவகிரியில இருக்கிறாங்க. இப்ப இங்க இருந்து இவங்க பயணப்பட்டு தான் ஒவ்வொரு தலங்களுக்கு சென்று அந்தந்த தலங்கள்ல இருக்கக்கூடிய ஐயன், அதாவது பார்வதி பரமேஸ்வரனை வழிபாடு செய்துக்கிட்டே இவங்க ஒவ்வொரு ஊரா கடந்து இவங்க திருச்செந்தூரை அடைய போறாங்க. இப்ப இவங்க எல்லாரும் தேவகிரியை விட்டு அடுத்தடுத்த தலங்களுக்கு போறாங்கன்னு சொன்னோம் இல்லையா. அடுத்த தலமா இவங்க போகக்கூடிய இடம் கேதார கஷேத்திரம். இந்த தலத்துடைய சிறப்பு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த தலத்தை வந்து ஐயன் வந்து முருகப்பெருமான் வந்து ஈசனையும் பார்வதி தாயாரும் வழிபட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு அடுத்த தலங்களுக்கு செல்றாரு. அதாவது கேதார கஷேத்திரத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னா, பார்வதி பரமேஸ்வரன் வந்து கைலாயத்துல இருக்கிறாங்க. அப்போ பிரங்கி முனிவர் வந்து என்ன பண்றாரு, வராரு. வந்தவரு 2 பேரையும் தானே வழிபாடு செய்யணும், சுத்தி வலம் வரணும். அவர் என்ன பண்றாரு, நேரா வராரு, சிவனை மட்டும் வழிபாடு செய்யறாரு. அம்மாவை என்ன ஏதுன்னு கூட கண்டுக்கிறது இல்லை, இவர் பாட்டுக்கு போறாரு. இது போல தொடர்ந்து 2-3 நாட்களா நடந்துகிட்டே இருக்கு. அப்போ பார்வதி தாயார் வந்து கேட்குறாங்க, என்ன ஐயனே, நான் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் அவர் கண்ணுக்கு தெரியாதா? என்னதான் அவர் வந்து மிக சிறந்த ஒரு முனிவராக இருந்தாலும் சரி, உங்களை மட்டும் வந்து அவர் வழிபாடு செய்துட்டு போறாரு அப்படின்னு இவங்க என்ன பண்றாங்க. அடுத்த நாள், அதாவது பிரங்கி முனிவர் வரும்போது அம்பாள் என்ன பண்றாங்களா, ஒரு படத்தெல்லாம் கவனிச்சிருப்பீங்க, சாமி படங்கள்லாம் நீங்க கவனிச்சு பாருங்களேன். அம்பாள் வந்து ஈஸ்வரனுடைய தொட மேல இப்படி கை வச்சிருப்பாங்க. அது என்ன காரணம் அப்படின்னா, ஈசனோடு இவங்க இணைந்து இருப்பாங்க. ஆனா அப்போ வந்து பிரங்கி முனிவர் வந்து பார்த்துட்டு என்ன பண்றாருன்னா, அப்பவும் இப்ப தனியா வந்து வலம் வர முடியாதுல்ல, இவங்க தான் இப்படி கை வச்சிருக்காங்களா தொட மேலன்றதுனால ஒரு வண்டு வடிவம் எடுப்பார். வண்டு வடிவம் எடுத்து ஈசனை மட்டும் தலையை மட்டும் அப்படியே சுத்தி வந்துட்டு போயிடுவார். இவங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துடும். என்னதான் இருந்தாலும் இவர் ஏன் இவ்வளோ ஒரு பிடிவாதமா இருக்கிறாரு, சக்தியின்றி சிவன் உண்டா அப்படின்ற மாதிரி அம்பாளுக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்னு. அப்போ பார்வதி தாயார் என்ன பண்றாங்கன்னா, ஈசனை நினைத்து தவம் இருந்த இடம் தான் கேதார கஷேத்திரத்தை சொல்லப்படுதுங்க. அந்த இடத்துல அம்பாள் வந்து தவம் இருக்கிறாங்க. அதாவது ஈஸ்வரனுடைய உடம்புல சரிபாகம் எனக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அம்பாள் வந்து தவம் இருக்கிறாங்க. அந்த தவத்தை வச்சு ஈஸ்வரன் வந்து அம்பாளுக்கு வந்து காட்சி கொடுத்து என்னுடைய உடம்புல இடது பாகத்தை அம்பாளுக்கு ஈஸ்வரன் வந்து கொடுத்து அர்த்தநாதீஸ்வரரா காட்சி கொடுத்த தலம் தான் இந்த கேதார கஷேத்திரம். இந்த தலத்துக்கு தான் இப்ப முருகப்பெருமான் எல்லோரும் வராங்க. அதாவது பிரம்மா தேவர்கள் எல்லாரும் அந்த படை சூழ இருக்கிறாங்களா, எல்லாரும் வராங்க. ஈஸ்வரன் ஈஸ்வரியை வந்து கண்குளிர பார்த்து அம்மையப்பனிடம் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இப்ப அடுத்த ஒரு தலத்துக்கு இவங்க போறாங்க. அடுத்த தலம் காசி கஷேத்திரம்ங்க. காசி கஷேத்திரத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னா, ஒரு முறை நிறைய முனிவர்கள் எல்லாரும் இருக்கும்போது வியாச முனிவர் வந்து சொல்றாரு, எல்லாருக்கும் தெய்வமா, அதாவது எல்லாருக்கும் பரம்பொருளா இருக்கிறது வந்து பெருமாள் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்போ பெருமாள் தான் உயர்ந்தவர், அவர் தான் அப்பனுக்கெல்லாம் அப்பன், பெருமாள் தான் தலை சிறந்த பரமசிவன் அப்படின்னு வந்து இப்படி கையை ஓங்கி சொல்வார். அப்படி ஓங்கி சொல்லும் போது என்ன பண்றாரு, ஈசன் என்ன பண்றாரு, அந்த கையை அப்படியே நிறுத்திடுறாரு. கையை தூக்கும் போது அந்த கை அப்படி நின்று போகுது. அதாவது இவர் வந்து யார பரம்பொருள் அப்படின்னு சொல்றாருன்னா பெருமாளை சொல்றாரு. இதுல எல்லாரும் முக்கியமா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், எந்த தெய்வமே வந்து நான் தான் பெரியவன் அப்படின்னு வந்து சொல்லலை, நாம தான் அப்படி பிரிச்சு பார்க்குறோம். எதற்காக இப்படி ஒரு சம்பவம் அங்க நடந்தது அப்படின்னா, எல்லோருக்கும் பரம்பொருளா விளங்கக்கூடியவர் என் அப்பன் ஈசன் மட்டுமே. அதுக்காக வேண்டி பெருமாள் வந்து ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறதுக்கோ இங்க எதுவுமே கிடையாது. எல்லா தெய்வமே ஒன்றுதான். ஆனா வியாச முனிவர் வந்து ரொம்ப பெருமிதத்தோட ரொம்ப கர்வத்தோட வந்து அந்த விஷயத்த வந்து சொல்வார். அதை வந்து உடைக்கணும், எல்லாருக்கும் பரம்பொருளா வந்து ஈசன் இருக்கிறாரு, அதே சமயம் பெரும்பாலும் வந்து குறைஞ்சவர் கிடையாது, அவரு காக்கும் கடவுள் இல்லையா. அது மட்டுமா, பெரும்பாலுடைய அவதாரத்திலேயே ராம அவதாரம் ஈசனுக்கு ரொம்ப பிடிச்சு போய்தான் அந்த ராமான்னு நான் வந்து எப்பவுமே பெருமாளை நினைச்சு கூப்பிடணுன்றதுக்காக தான் ஈசனே ஒரு அவதாரம் எடுத்தாருன்னா யாரு, ஆஞ்சநேயர் இல்லையா. அதனால ஈசனுக்கும் பெருமாள்னா ரொம்ப பிடிக்கும். அவர் எடுத்த அவதாரங்கள்லயே ராம அவதாரத்தை ரொம்ப விரும்பி ராமா என்ற நாமத்தை நாம் சொல்லணுன்றதுக்காகவே ஆஞ்சநேயரா ஈஸ்வரனே வந்து அவதாரம் எடுத்ததாகவும் வந்து சொல்லப்படுது. இதுல இன்னொரு விஷயம் தெரியுமா, ஆஞ்சநேயரோட வாள் யார் தெரியுமா, ஆதி பராசக்தி. அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அதாவது அம்மையப்பனும் ஒன்று சேர ஒரு அவதாரம் எடுத்து நம்ம பெருமாளை வழிபாடு செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் ஆஞ்சநேயரோட வாளுக்கு அவ்வளோ ஒரு சக்தி அப்படின்னு சொல்லலாம்.
ஆஞ்சநேயோட வாள் வழிபாட்டுக்கு எவ்வளோ ஒரு சிறப்பான மகிமைகள்லாம் உண்டு அப்படின்றத நம்ம ஒவ்வொரு விஷயமும் நமக்கு புரிய வைக்குது. அப்படிதான் ஈஸ்வரன் வந்து வியாச முனிவருக்கு வந்து எல்லோருக்கும் பரம்பொருளா ஈசன் ஒருத்தன் இருந்தாலும் எல்லா தெய்வங்களுமே ஒன்றுதான் அப்படின்றத உணர்த்துறாரு இங்க காசி கஷேத்திரத்துல. இப்படியே முருகப்பெருமானும் தேவர்களும் பிரம்மா அப்படின்னு எல்லாரும் ஒவ்வொரு தலங்களா சென்று அவங்க தரிசனம் செய்துட்டு வராங்க. அதாவது அம்மையப்பன் ஈசனை வந்து வழிபாடு செய்துக்கிட்டே வராங்க. பெருமாளுடைய திருக்கோவிலுக்கும் போறாங்க, அங்கேயும் வழிபாடு முறையை செய்துட்டு வராங்க. திருவேங்கடம், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் அப்படின்னு ஒவ்வொரு தலங்களுக்கா சென்று இவங்க தரிசனம் செய்துட்டே வராங்க. காளகஸ்தி, திருவேலங்காடு முடிச்சுட்டு ஒரு மாலை நேரமா ஆகுது. அந்த முடிச்சுட்டு இவங்க வரக்கூடிய அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா மன்னி ஆற்றுங்கரை. அந்த இடத்துக்கு வந்ததும் ரொம்ப சோலை மிகுந்த ஒரு இடமா வனமாவும் ரொம்ப அழகா இருக்கு. அந்த அழகா இருக்கு. அப்போ பிரம்மதேவர் வந்து சொல்றாரு என்னன்னா, இது வரைக்கும் அம்மையப்பனா இருக்கக்கூடியது ஈசன் பார்வதி எல்லாம் வழிபாடு செய்துட்டு வரோம், பெருமாளை வழிபாடு செய்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல எங்களையெல்லாம் காப்பாத்திக்கிட்டு இருக்கிற இப்போ எங்க கண்ணுக்கு மிகப்பெரிய தெய்வமா தெரியக்கூடிய முருகப்பெருமானுக்கு நாங்க வழிபாட்டு முறையை செய்யணும், அதுக்கு உங்களுடைய அனுமதி கொடுங்க முருகா அப்படின்னு வந்து பிரம்மதேவர் வந்து முருகப்பெருமான கேட்கிறாரு. எல்லாரும் ரொம்ப ஆசையோட கேட்கிறாங்க, முருகா இந்த இடத்துல இந்த வனத்துல வந்து உங்களுக்காக ஒரு கோவில் கட்டி நாங்க உங்களை வழிபாடு செய்யணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா கேட்கிறாங்க. அதுக்கு முருகப்பெருமானும் செவி சாய்க்கிறார். உடனே நம்ம கூடவே வந்து விஸ்வகர்மா போறதுனால அந்த இடத்துலயே சின்னதா அழகான ஒரு கோவிலையும் வந்து உடனே அவரு தயார் நிலையில வைக்கிறார். அந்த கோவில் அமைப்புல வந்து முருகன் உள்ள போய் அமர்ந்தவுடன் மாலை நேரத்துல சிறப்பான அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள்லாம் முருகப்பெருமானுக்கு நடக்குது. அந்த இடத்துக்கு குமாரபுரி என்ற பெயரும் வந்து வந்ததாக சொல்லப்படுது. ஆனா இப்போ திருச்சேஞ்சலூர் அப்படின்னும் வந்து சொல்லப்படுதுங்க. அதாவது அந்த இடத்துல முருகன் வந்து எல்லோரும் அமர்த்தி வழிபாடு செய்தாங்களா அந்த இடத்துக்கு திருச்சேஞ்சலூர் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இப்போ அந்த இடத்துல முருகனுக்கு ஒரு ஆசை என்னன்னா, என்ன நீங்க எல்லாரும் வழிபாடு முறையை செய்து பார்த்துட்டீங்க, ஆனா எனக்கு இந்த இடத்துல என் அம்மையப்பனை வழிபாடு செய்யணும் அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ள ஆசையா இருக்கு அப்படின்னு உடனே அது வந்து ஒரு ஆற்றங்கரைன்றதுனால முருகன் என்ன பண்றாருன்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த மணலை வைத்து அழகான ஒரு லிங்கமானதை எழுப்புறாரு. எங்க அந்த ஆற்றங்கரை ஓரத்திலே வந்து முருகப்பெருமான் அந்த லிங்கமானதை எழுப்புறார். அதை பார்க்கறதுக்கும் ரொம்ப தெய்வீகமா இருக்கு. உடனே விஸ்வகர்மா வந்து ரொம்ப அழகான முறையில அலங்காரங்கள்லாம் செய்து தெய்வ வழிபாடுக்கு இப்ப ரெடியா இருக்கிறாங்க. உடனே முருகப்பெருமான் வந்து ஆரத்தி எடுத்து அம்மையப்பனை வழிபாடு முறைய செய்யறாருங்க. செய்த அடுத்த கடமே ஈசன் பார்வதி பரமேஸ்வரனா ரிஷப வாகனத்துல வந்து காட்சி கொடுக்குறாங்க. அதாவது முருகப்பெருமான் மணல்ல வந்து லிங்கமானதை அழகா எழுப்பி இவர் வந்து ஆரத்தி எடுத்த அடுத்த கடமே ரிஷப வாகனத்துல வந்து பார்வதி பரமேஸ்வரன் வந்து காட்சி கொடுக்குறாங்க. எல்லாரும் ஹரஹர மகாசம்போ, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா அப்படின்ற ஒரு கோஷமானதை எழுப்புறாங்க. அம்மையப்பனாக வந்து முருகப்பெருமான் அவர் செய்த அந்த ஆரத்தியெல்லாம் ஏத்துக்கிட்டு எல்லாருக்கும் அருள்பாலிக்கிறார். அது மட்டும் கிடையாது, அப்போ ஈசன் வந்து ஒரு அஸ்திரமானதை முருகப்பெருமானுக்கு கொடுக்கிறார். அண்ட சராசரங்களையும் ஒரு இமைப்பொழுதுல அழிக்கக்கூடிய பாசுபதாஸ்திரம், அதாவது ருத்ர பாசுபதாஸ்திரத்தை ஈசன் முருகப்பெருமானுக்கு வேலவனுக்கு கொடுக்கிறார். என்ன சொல்லி கொடுக்கிறாரு அப்படின்னா, அடுத்தபடியா நீ சூரபத்மனை வதம் செய்ய வேணும், வென்று கொன்று வா முருகா அப்படின்னு சொல்லி. இது வந்து அதாவது பாசுபதாஸ்திரத்துல இது வந்து ருத்ர பாசுபதாஸ்திரம், ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதாவது அண்ட சராசரங்கள் ஒரு இமைப்பொழுதில் அழிக்கக்கூடிய வல்லமை கொண்ட ருத்ரத்தான், அதாவது ஈசனே மறு வடிவமா வந்து செய்யப்பட்ட அஸ்திரம் தான் இது. அப்பேற்பட்ட அந்த அஸ்திரத்தை முருகப்பெருமானுக்கு ஈஸ்வரன் வந்து கொடுக்கிறார். அந்த நிகழ்வுமே அந்த இடத்துல வந்து அழகா நிகழுதுங்க. ரொம்ப சிறப்பான முறையில அங்க ஆராதனைகள் வழிபாடுகள் எல்லாம் முடிந்த உடனே இரவு நேரமாகுது. அங்கேயே அவங்க தங்குறாங்க. மறுநாள் அடுத்தடுத்த ஒவ்வொரு தலங்களா வந்து பார்த்துக்கிட்டே தரிசனம் செய்துக்கிட்டே அடுத்ததா இவங்க எங்க வராங்க, செந்தில்புரத்துக்கு வராங்க. அதாவது திருச்செந்தூருக்கு இவங்க வந்தடைகிறாங்க. இந்த இடத்துல வந்து கடற்கரையில நீராடி எல்லாருக்கும் அமரத்துக்கு உண்டான அந்த இடம், இந்த கூடாரம், இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஸ்வகர்மா சிறப்பான முறையில ஏற்பாடு செய்துட்டாரு. இப்ப முருகன் வந்து அழகா அப்படி அமர்ந்து இந்திரனை கூப்பிடுறார். இந்திரா இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாரு. இந்திரன் வந்து முருகன் என்ன சொல்ல போறாரோ என்னவோ தெரியல, அதிகார தோரணையில கேட்கிறாரே அப்படின்ற மாதிரி இவர் வந்து இப்படி நிற்கிறார். அப்போ முருகன் கேட்கிறாரு, சரி என்னதான் பிரச்சனை, அதாவது உங்களுக்கு சூரபத்மனுக்கு என்னதான் பிரச்சனை, என்னதான் நடந்தது, முழு விவரத்தையும் எனக்கு நீ சொல்லு. அதாவது இப்போ எப்படி நடக்குதுன்னா, ஆரம்பிச்சாச்சு, பாதி எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ முருகன் கேட்குற மாதிரி கேட்குறாரு. என்ன காரணம் இருக்கு தெரிஞ்சுக்கணும். என்னதான் நம்ம வந்து எல்லா வகையிலும் சூரதீரனா இருந்தாலும் எதிரியோட பலத்தை நாம தெரிஞ்சுக்கணும்ல.
அதை தான் நூல் விட்டு பாக்குற மாதிரி முருகன் என்ன பண்றாரு, தேவேந்திரனோட வந்து கேட்கிறாரு, என்ன பிரச்சனை உனக்கும் சூரபத்மனுக்கும், என்ன நடந்தது, சூரபத்மனுடைய வரலாறு தான் என்ன, அவனை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், என்ன சொல்லு அப்படின்னு வந்து கேட்கிறாரு. இப்ப தேவேந்திரன் வந்து யோசிக்கிறாரு, என்னன்னா, ஐயனே நீங்கள் அறியாததா, உங்களுக்கு தெரியாதா, நான் என்ன இதுல எடுத்து சொல்றதுக்கு இருக்கு, இருந்தாலும் இவர் சொல்லாம என்ன பண்றாரு, தேவகுருவை கூப்பிடுறாரு. தேவகுரு நீங்களே சொல்லுங்க அப்படின்றார். தேவகுருவும் என்ன சொல்றாருன்னா, ஐயனே உங்களுக்கு தெரியாதுன்னு எதுவும் இல்லை, இருந்தாலும் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டியவாறு அவனுடைய பிறப்பு வளர்ப்பு, அவன் யார், என்ன எங்களுக்கும் அவனுக்குமான ஒரு பிரச்சனை அப்படின்றதெல்லாம் எனக்கு என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டியதை நான் அவங்களுக்கு வந்து சொல்றேன் அப்படின்னு சூரபத்மனுடைய வரலாற தேவகுரு முருகப்பெருமானுக்கு சொல்றார். ஆமாங்க, இது வரைக்கும் நம்ம வந்து முருகன் பிறந்து வளர்ந்த கதை, ஐயன் வந்து இப்போ எங்கே இருக்கிறாரு, செந்தில்புரத்தில் இருக்காரு, இது வரையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா. இதுக்கப்புறம் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, சூரபத்மனுடைய வரலாறை தெரிஞ்சுக்க போறோம். அதாவது அவன் வந்து எந்த குலத்துல இருந்து அவன் பிறந்தான், அவனுடைய பிறப்பு என்ன, அவனுடைய பிறப்பின் ரகசியம் என்ன, அவன் எப்பேற்பட்ட சூராதி சூரனா இருக்கிறான் அவனுக்கு. ஏன்னா நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும், நல்லதையும் நம்ம ஒரு பக்கம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் போது, கெட்டதோட அந்த வலிமையும் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதனால நம்ம அடுத்தடுத்த பாகங்கள் உண்மையாவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போது, பல விஷயங்கள் நம்ம டிவிலையோ ஒரு படத்துலையோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் நிகழ்வா அங்கே என்ன நடந்தது அப்படின்றத உங்கள் கண் முன்னே முடிஞ்ச வரையும் கொண்டு வந்து நான் நிறுத்த பார்க்குறேன். அதன் மூலயமா நம்ம சூரபத்மனுடைய பிறந்து வளர்ந்த கதையெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பாகங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுப்போம். இன்றைய பகுதியானது எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு பாகத்தில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். வேல்வேல் வெற்றிவேல், வேல்வேல் வெற்றிவேல், சுற்றி வந்து நம்மை காக்கும் கார்த்திகேயன் வேல். சத்தியமாவது சரவணபவே. ஓம் சாய்ராம்.